ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் இருந்துட்டு இருக்காரு. பிரச்சாரத்தை பார்க்கும்பொழுது நல்ல கூட்டம் வருது. எந்த காசும் இல்லாமல், திரைக்கவர்ச்சி இல்லாமல், அதிகார பலம் இல்லாமல் அந்த கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டம் வாக்காக மாறுமா? விஜய் கூட்டம் வாக்காக மாறாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் வாக்காக மாறுமா? ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தை? விஜய் கூட்டமும் வாக்காக மாறுங்க, ஏன் மாறாது? கூட்டம் வந்து பார்க்குறாங்கன்னா ஓட்டு போடுவாங்கல்ல. அஃப்கோர்ஸ் 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் அது மட்டுமே போதாதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் வருவாங்க, வரவங்க ஓட் போடுவாங்க, ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஓட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய கூட்டம் இல்லை அவங்க. இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் இப்போ நம்ம ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும்டா, என்டிகேவுக்கு 5% ஓட்டு கூட வராதுடா, தாவேக்காவுக்கு பாடுறா, நீ அதுக்கப்புறம் பேசவே மாட்டீங்க. நம்ம என்னமோ என்டிகேவுக்கு 18% 20% ஓட்டு வரும்னு சொன்ன மாதிரி எனக்கு என்ன 5 கம்மியாச்சுன்னா எனக்கு என்ன வந்தது? இப்போ நம்ம வந்து ஒரு அரசியலை பேசுகிறோம். இவங்க என்ன பண்ணுறதுன்னா தாவேக்கா ஸ்டைலே எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறது. என்னமோ நம்மளும் உட்காந்து தாவேக்கா ரசிகர்கள் மாதிரி 10% வரும், 20% வரும், இல்லை 30 வரும், இப்படி ஏதோ நம்ம கணக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோமா. நம்ம என்றைக்குமே உட்காந்து இவ்வளோ % வரும்லாம் பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். நமக்கு என்ன பெருசாக அதை பற்றின விஷயங்கள் இருக்குது. மேபி ஓரளவுக்கு வைடாக சொல்லலாம். தாவேக்கானா ஒரு 5-10% வரும், மேபி என்டிக்கான அரௌண்ட் ஒரு 8-10% வரலாம். அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக வேணால் பேசலாம். ப்ளஸ் அதை பற்றி நம்ம கவலையும் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடியது அரசியல் தான். ஒரு கட்சி நல்ல அரசியலை முன்னெடுத்தாச்சுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு வெற்றி வரும். அந்த வெற்றி மூலமாக தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ ஒரு கட்சியோட அரசியல் தான் முக்கியம். இங்கே உட்காந்துக்கிட்டு 10, 20, 30 பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா வந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ பாப்படா, என்டிக்கு 5 கூட வராது, அங்கே உடனே நம்ம என்ன வீட்டில் மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்க போகிறோமா என்ன? விஜயோட படம் ஃப்ளாப் பண்ணி உட்காந்து கதற மாதிரி நமக்கு என்ன வந்தது? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை நம்ம பண்ண போகிறோம். நல்லா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆகணும்னு யோசிக்க போகிறோம். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் தமிழர்களுக்கான அரசியல் இங்கே கண்டிப்பாக அமையணும். தமிழ் நேஷனலிசம் ஏதோ ஒரு பாயிண்டில் ஜெயிக்கணும். அது என்டிகே வாயிலாக ஜெயித்தாலும் சரி, வேற இயக்கங்கள் வாயிலாக ஜெயித்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, ஆனால் தமிழ் அரசியல் கடைசியில் ஜெயிக்கணும். அதான் முக்கியம். இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரச்சாரத்தில் பேசும்போது நம்மளுமே கூட இதை பேசியிருந்துருக்கணும். சீமான் அவர்கள் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இலவசங்களை நான் வழங்க மாட்டேன், ஆனால் மாறாக அனைவருக்கும் சமமான தரமான கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர், இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமமான தரமான கல்வி, மருத்துவம், சமமான கல்வி, இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் அவசியமான ஒரு விஷயம். இப்போ கம்யூனிஸ்டுகள் நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க, சமத்துவம் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவுட்கம்மை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சமமான ஊதியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமத்துவம் கிடையாது. சமத்துவம்ன்றது என்னன்னா, சமமான வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். அந்த சமமான வாய்ப்பை பயன்படுத்தி ஒருத்தன் அதிகமாக சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். நீங்கள் எல்லாரையுமே எக்கனாமிக்கலாக ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அவுட்கம்மை ஈக்குவலாக கூடாது. இவங்க என்ன பண்ணுறது, அவுட்கம்மை கண்ட்ரோல் பண்ணிடுறது, அது இருக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த விஷயத்தை ஆக்சுவலாக நம்ம கூட பேசியிருந்துருக்கணும். இலவசங்கள் பற்றி பேசும்போது இதையும் சேர்த்து நம்ம பேசணும். நம்ம எதிர்பார்க்கிறது இலவசங்கள் கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிறது ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன், எல்லாத்துக்கும் குவாலிட்டியான ஹெல்த் கேர், எல்லாத்துக்கும் குவாலிட்டியான எக்ஸ்போஷர், இதெல்லாம் தான் ரொம்ப அவசியம். அதை பயன்படுத்தி ஒருத்தன் சூப்பராக வளர்ந்து வரான், கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டு போட்டும். திறமை உள்ளவன், உழைக்கிறவன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஆகணும். கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கணும். ஆமா, முதலாளி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கணும், முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கணும். அங்க பியூரோக்ரசி இருக்கக்கூடாது, ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, கிரானிக் கேபிட்டலிசம் இருக்கக்கூடாது. கிரானிக் கேபிட்டலிசம் சும்மா இந்த அரசியல்வாதிகளை சுற்றி சில முதலாளிகள் இருப்பாங்க, அவங்க மட்டும் நல்லா வளருவாங்க. இந்தியாவிலாம் அது ரொம்ப அதிகம். கிரானிக் கேபிட்டலிசம் இந்தியாவிலையும் அதிகம், தமிழ்நாட்டிலையும் அதிகம், மற்ற மாநிலங்கள்லையும் அதிகம். அரசியல் பலத்தை யூஸ் பண்ணி சில முதலாளிகள் வேகமாக வளருவாங்க.
அங்கே இலான் மஸ்க் பாருங்க, கவர்மெண்ட்டோட ஒரு மோதலையும் அவரால் ஒரு மோதல் போக்கையும் கடைபிடிக்க முடியுது பாருங்க. அது நம்ம நாட்டில் அது கஷ்டம். ஸோ அதனால எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும். அதை யூஸ் பண்ணி பிடிச்ச மாதிரி எல்லாரும் வளரலாம். ஏன்னா மனிதர்கள் பொறுத்தளவில் மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ சமத்துவமான ஒரு சொசைட்டி நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி எக்கனாமிக்கலாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பான், ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா முன்னேறுவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம நிறைய பேருக்கு நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, ஒருத்தன் வேகமாக வளர்ந்தானா அவனை பார்த்து பொறாமப்படுறது, ஒருத்தன் பணம் சம்பாதிச்சாலே அவன் மோசமானவனு கணக்கு பண்ணுறது, பணம் சம்பாதிப்பதே தப்புன்ற மாதிரியான பார்வை வச்சுக்கிறது, ஏழ்மையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு அது நல்ல விஷயம் மாதிரி, ஏழையின் முகத்தில் புன்னகை அது அழகு, அதெல்லாம் ஏழைகிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். அந்த ஏழையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இங்கே உட்காந்து ஏழ்மையை பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணுறது. ஸோ அதுலேருந்து முன்னேறி வரணும். ஏறி போகிறவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவன் தான் நாளைக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுவான். ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் கொடுக்குறது எதை கொடுப்பேன், ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பேன், ஈக்குவலான எஜுகேஷன் கொடுப்பேன், சமமான எஜுகேஷன் கொடுப்பேன், நல்ல குவாலிட்டியான ஹெல்த் கேர் கொடுப்பேன். இதுதான் அவசியம். ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம்ல அந்த பகுதியில் கூடிய ஒரு கிராமத்தில் அந்த காவல் அதிகாரி ஒருத்தர், எஸ்ஐ ஒருத்தர் பார்த்தோன்னா, அங்கே ஒரு பனைமரம் விவசாயி ஒருத்தரை ஒரு 4 ரவுண்ட் ஷூட் பண்ணிடுறாரு. 2 காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இஷ்யூவையும் கையில் எடுக்கிறார். கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மணிகண்டன் அப்படின்றவரோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடந்திருக்கு. கரெக்ட், இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது போக என்னன்னா, நான் ஜெயிச்சா கல்லை லீகலைஸ் பண்ணணும்னு பேசியிருக்கேன். அந்த கூட்டத்தில் வந்து பதநீர் கொடுக்குறாங்க. அந்த பதநீரை வாங்கி அந்த பண உலையில வச்சே குடிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மக்களை டைரெக்டாக ஒரு கனெக்டில் கொண்டு வரும். கரெக்டு. இந்த பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் அதை மீட் பண்ணியிருக்கணும். அவங்கள மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெரிய இஷ்யூவாகவும் மாற்றிருக்கணும். சீமான் அவர்கள் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து இந்த இஷ்யூ நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு நான் பார்க்குறேன். கல்லை லீகலைஸ் பண்ணுவோன்னு சொல்கிறது பெரிய ஒரு தில் வேணுங்க. அது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலை பயங்கரமாக ஆட்டிடும். திராவிட மாடல் ஓடுறதுக்கான காரணமே டாஸ்மாக் வருமானம் தான். நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் எந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் டாஸ்மாக் ரெவன்யூவை நம்பி இருக்குன்றத. நம்ம கேட்டால் ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்கன்னா 14% தான் இருக்குது, 13-15% தான் இருக்குன்ற மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்க்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டாஸ்மாக் ரெவன்யூ தான் நம்ம சார்ந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இதை பேரலாக லீகலைஸ் பண்ணணும்னு புஷ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பெரிய ஒரு சிக்கலை கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கும், திராவிடியன் பார்ட்டிஸுக்கும் கொடுக்கும். நான் சொல்ல 2 திராவிட கட்சிகளுக்கும் அது பெரிய சிக்கலை வந்து கொடுக்கும். இவங்க சொல்கிற இந்த இலவசங்கள் எல்லாமே இதை நம்பி தான் இருக்குது. இவங்க பாட்டுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இலவசம் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வரும்? கடைசியில் ஃபண்டிங் பார்த்தோம்னா இங்கிருந்தா வரும். ஸோ அதில் கை வைக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் வந்து டாஸ்மார்க்கே வேண்டாங்க, கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லாத்தையும் மூடிடுவோங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கேட்டால் இல்லை அது சாத்தியமே இல்லைங்கம்பாங்க. உலகத்தில் எங்கேயுமே பூர்ண மது விலக்குலாம் இருந்தது கிடையாதுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பேரலாக கல்லை ப்ரொமோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக் இதை காலி பண்ணிடும். நீங்கள் ஏன்னா ரொம்ப தரம் குறைந்த மதுபானங்களை 200-300 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, கல்லுன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா இதை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பக்கம் வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு மோசமான போதையும் அது கொடுக்காது, ஓரளவுக்கு ஒரு மாடரேஷனையும் கொடுக்கும், பணமும் சீப்பு, பொருளாதாரத்தையும் அது மேம்படுத்தும். ஸோ அதனால தான் இவங்க மொனோபொலி வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. டாஸ்மாக்கு போட்டியாக வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்றத. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த அமைப்பை சேலஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சைடில், அது திராவிட மாடலை பெருசாக ஆட வச்சிடும். ஸோ அதனால அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதுவும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்தது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இபிஎஸும் அவங்கள போய் சந்திக்கணும்னு நிறைய நாள் இருக்குது. மேபி ஃபியூச்சர் கூட அவர் போய் சந்திப்பாராக இருக்கும். அந்த பக்கம் பிரச்சாரம் போகும்போது சந்திப்பாராக இருக்கும். அந்த பகுதிக்கு போகும்போது அந்த மக்களை சந்திச்சு இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவரும் அட்ரஸ் பண்ணணும். முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அட்ரஸ் பண்ணணும் அதை.
ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்களில் சீமானுக்கான அந்த செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து விஜய் வந்துட்டாரு, சீமானுக்கான வாக்கெல்லாம் குறைஞ்சிரும், அவருக்கான ஆதரவுலாம் குறைஞ்சிருச்சு, மாற்று அப்படின்றது இப்போ விஜய் தான் அப்படின்னு மக்கள் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் வாக்குகள் சீமானுக்கு சரிஞ்சிரும் அப்படின்லாம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த எலெக்ஷன் நெருங்க இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்குது. எலெக்ஷன் நெருங்க சீமானுக்கான அந்த ஆதரவு அப்படின்றது, அந்த கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஓட் ஷேரை வச்சு பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் என்டிகேவுக்கு அதிகமான ஓட் ஷேர் இருக்குது. மற்ற பகுதிகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இந்த வீடியோஸ் பார்க்குறோம், அவரோட கேம்பெயின் வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம அங்கேயும் நல்லா கூட்டங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கூட பர்சனல் லெவல்லையும் அவரால் அந்த மக்களோட இன்னும் பெட்டராக கனெக்ட் ஆகிறதையும் பார்க்க முடியுது. இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. சவுத்துலனா கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ விஜய் வந்த உடனே ஓட் ஷேர்லாம் கம்மியாயிரும்னா சொல்கிறது இருக்கு இல்லையா? இப்போ சில விஷயங்களை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ 8% ஓட் ஷேரை 6% ஆக்கலாம், 10 ஆக்கலாம், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலக்டோரல் பாலிடிக்ஸில் அது சாத்தியமான ஒரு விஷயம் தான், ஏறுறதும் இறங்குறதும். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 8 கோடி தமிழர்கள் மைண்டில் போய் சேர்ந்தாச்சு. அதை நீங்கள் அழிக்க முடியாது. இப்போ நான் காலேஜ்லாம் படிக்கும்போது தமிழ் தேசியம்ன்ற அந்த வார்த்தை வந்து பெரிய பரவலாக இருக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. நீ கம்யூனிசம்ன்ற வார்த்தை பரவலாக இருக்கக்கூடிய வார்த்தை. மக்கள் கம்யூனிசம் பற்றி பேசும்போது ஓரளவுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப ஒன்றும் மோசம் கிடையாதுங்க கம்யூனிஸ்டுகள்னா, இன்னைக்கு ஒரு மாதிரி தோத்து போன ஒரு சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பெரிய நெகட்டிவான பார்வை இருக்காது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி பார்த்தோம்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி மக்களோட மைண்டில் பெருசாக ரெஜிஸ்டரான ஒரு ஐடியாலஜி கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு 10 பேர்ட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தர் தான் அதை பற்றி தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்கு. எப்படி கம்யூனிசம் இருக்கோ அதே மாதிரி தமிழ் நேஷனலிசம்ன்ற ஐடியாலஜி பற்றி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அது இவால்வ் ஆயிருச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இவால்வ் ஆயிருச்சு. அதோட ஓட் ஷேர் 8% இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, கம்மியாக, அதெல்லாம் டெம்பரரியான விஷயம். ஆனால் ஒரு ஐடியாலஜி கால் தடத்தை பதிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது மூவ் ஆகும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுவும் திராவிடத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக அது வந்திருக்கும் போது, திராவிடத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற எந்த ஐடியாலஜி வந்திருக்கு? இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ்ல திராவிடத்துக்கு மாற்றா தமிழ்நாட்டில் வேற எந்த சித்தாந்தம் வந்திருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கட்சி மாற்று தான். கட்சிகள் தான் மாறி மாறி வந்திருக்கு. டிஎம்டிகே வரலாம், எம்டிஎம்கே வரலாம், இப்ப புதுசா டிவிகே வரலாம், அமமுக வந்துச்சு. இவங்க எல்லாமே திராவிட கட்சிகள். டிவிகே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையும் எடுத்துப்பேன். ஆமா, ரெண்டையுமே எடுத்துப்பேன். ஆனா அது என்னன்னு எனக்குமே சத்தியமா தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ புதுசாக ஒரு ஐடியாலஜி ஃபார்ம் ஆகிருக்குன்னா தமிழ் நேஷனலிசம் மட்டும்தான். தமிழ் தேசியம் பரவலான பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளில் கூட திராவிடம் இல்லை. ஆனால் திராவிட கட்சிகள் தான் அதை எதிர்க்கல அவங்க. ஆனால் திராவிடம் என்ற பேர் தேவையில்லை அப்படின்னு அவங்க திராவிடம் என்ற பேரை வைக்காம கட்சி பேரை ஆரம்பிச்சாங்க. அது காரணம் என்னன்னா, கம்யூனிசம் பெரிய வீழ்ச்சியில் இருக்கும்போது நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் பார்த்தோம்னா ரீபிராண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வீழவும் செய்கிறாங்க. கம்யூனிசம்ன்ற பேரை யூஸ் பண்ணாமல் சோஷியலிசம்ன்ற பேரை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 90s காலகட்டங்களில். யூரோப்பில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதே தான் இங்கேயும். இன்னைக்கு திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான கவர்ச்சி இல்லை. ஒரு காலத்தில் திராவிடம்னா பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அந்த விஷயம் இல்லை. நீங்கள் பணத்தை செலவழித்து திராவிட மாடல்னு சொல்லலாம், திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லலாம், இந்த மாதிரியான பிராண்டிங் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எலிட் குரூப்புக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும். ஜென்ரலான மக்கள் மத்தியில் திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பெரிய அப்பீல் இல்லை. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்தலான்னு பார்ப்பாங்க. கட்சி பேரு கூட அது வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியோட பேர்ல திராவிடம் இருக்கணும். நான் நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி காலேஜ்லாம் படிக்கும் போது. அப்பதான் டிஎம்டிகே அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல எனக்கெல்லாம் இருந்த பார்வை என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லாத ஒரு கட்சி வர முடியாது, எல்லா கட்சியிலையும் திராவிடம் கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி நான் அப்ப நினைச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த காலம் மாறிடுச்சு பாருங்க. இதெல்லாம் தான் பெரிய வெற்றி, இதெல்லாம் தான் பொலிட்டிக்கல் சேஞ்ச், இதெல்லாம் தான் கல்ச்சரல் சேஞ்ச். இதுதான் நமக்கு வேணும். இவங்க நினைக்கிற மாதிரி இந்த 8, 10, 12 இதுக்குள்ளேயே தான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுற அரசியல்லாம் இதுதான்.
டிவிக்கே பாடுறா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ பேச மாட்டடா, 30% வந்துருண்டா, அதுக்கப்புறம் நீ பாடுறா, வந்தோடனே என்ன பண்ண போறீங்க நீங்கள்? 30% வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னமோ இவங்க பேக்கெட்ல வந்து அந்த 30% உட்கார்ற மாதிரி உங்களை ஆஃபீஸ் பக்கம் கூட விட மாட்டாங்க. இவங்க உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதனால இப்போ நம்ம தமிழ் நேஷனலிசம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நம்ம பேசுகிறோம். அது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு அரசியல் பேசுகிற விதமே மாறி இருக்கு. இன்னைக்கு போடப்படுற விதை இருக்குல்ல, இலவசங்கள் தப்புன்னு, இது நான் சொல்ற ஒரு 10 வருஷம் கழிச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறும். இலவசங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகும். அது என்ன மாதிரியான சூழல் அது கிரியேட் ஆகும்னா, இலவசங்களை ஒரு சைடு உங்களால் கொடுக்கவும் முடியாது, இன்னொரு சைடில் பொருளாதார ரீதியாக பெரிய வீழ்ச்சியும் தமிழ்நாடு சந்திக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மக்கள் இலவசங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கு விதை போட்டாச்சு, அது நாளைக்கு வரும். இன்னைக்கு நம்ம பேசும்போது அதெல்லாம் சாத்தியமே இல்லை பிரதர் அப்படின்னு நம்மகிட்ட கதை சொல்லுவாங்க. நான் சொல்றேன் 10 வருஷத்துல சாத்தியப்படும். ஏன்னா எனக்கு தெரியும், இலவச டிவிலாம் கொடுக்கும்போது அதை டிவியில் உட்காந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. இலவசங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிடவே முடியாதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். இன்னைக்கு இலவசங்களை சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கும் பேச தைரியம் கிடையாது. ஓப்பனாக எவனுமே இலவசத்தை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. அரசியல்வாதிகள் தான் பேசுவாங்க. சோ கால்டு இன்டெலெக்சுவல்ஸ்லாம் இன்னைக்கு இலவசங்களை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. பேசினா ஒரு எக்கானமிஸ்ட்ன்ற டேக் வச்சுட்டு இருக்கவங்களாம் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேர் கெட்டு போயிருன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு சேஞ்ச். இன்னைக்கு மக்கள் மனதில் நிறைய மாற்றம் வருது. ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றாரு, கடன் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களா உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்கிறாரு. பேக்லாஷ் வருது, பயங்கரமா வருது. நாளைக்கு அவர் பேச மாட்டார். ஸோ இதெல்லாம் தான் மாற்றம், இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சும்மா வந்துக்கிட்டு வண்டி பின்னாடி ஓடிட்டு பைக்ல முட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிட்டு இது விஷயம் கிடையாது. ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்கிற மாற்று இதுதான். அந்த மாற்றுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பிரச்சாரங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்படுது. இப்போ கூட வந்து கும்மிடிப்பூண்டியில், கன்னியாகுமரியில் பிரச்சாரங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்காரு. நாளைக்கு மறுநாள் பிரச்சாரங்கள் ரத்து பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். ரத்து பண்ணிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. எல்லா தொண்டர்களும் தன்னார்வலர்களாக வீடு வீடாக போயிட்டு விசில் சின்னத்தில் வாக்கு கேளுங்க, நம்ம இந்த 10 நாள் வந்து கண் உறங்காமல் ரொம்ப உழைக்க வேண்டிய அவசியமானது இருக்குது அப்படின்லாம் வந்து ட்வீட் போடுறாரு. எல்லாரும் வெளியே வாங்க, எனக்கு ஓட்டு கேளுங்க, என்ன சிஎம் ஆக்குங்கன்றாரு. ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பிரச்சாரத்தை ரத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. கேட்டால் அந்த சாக்கு இந்த சாக்கு, அது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தொடர்ச்சியாக லேட்டாக போகிறது ஏதோ ஒன்று பேசாமல் வந்துடுறது, ஏதாவது ஒன்று உள்ளே போனால் பேசாமல் வந்துடுறாரு, இல்லைன்னா போவே மாட்டுறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் போயிட்டு இவருக்கு உழைச்சி ஓட்டு கேட்டு வேர்வை சிந்தி இவரை சிஎம் ஆக்கிடணும். புரியல இது என்ன. அதான் அந்த கோவை பிரதர்ஸ் நினைக்கிறேன், அந்த படத்துல வடிவேல் வந்து கிரிக்கெட் ஆடுவார்ல, உங்க பேரு டிராவிட் இல்ல டேவிட், அதுல ஒரு டயலாக் வடிவேல் திடீர்னு பார்த்து படுத்து தூங்கிடுவாரு, ஒன்ல தூங்குற இல்லாட்டி தூருவாடுறாங்க. அந்த மாதிரி அதான் நீங்க சொல்லும்போது அதான் ஞாபகம் வருது. என்னன்னா இப்ப நமக்கு பொலிட்டிக்கலா என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. பிஹைண்ட் த சீன் நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். விஜய் வந்து சோம்பேறி கிடையாது. இவங்க ஏதோ விஜய் வந்து வெளியே வர்றதுக்கு சோபப்படுறாரு, நடிகர்லாம் அப்படியே லக்ஸூரியஸான லைஃப்பை வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இமேஜ்லாம் இருக்குல்ல. விஜய் பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸூரியை தாண்டி தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு உழைக்கவும் முடியும். இப்போ அலெக்சாண்டரை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் வந்து பேபிலோனுக்கு போகும்போது சோல்ஜர்ஸ் வந்து அங்கே படை வீரர்கள் வந்து அந்த லக்ஸூரியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். உடனே அலெக்சாண்டருக்கு அது ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்துதான். ஒன்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து அந்த லக்ஸூரியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த சொகுசை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாளைக்கு சண்டை போடுறது அந்த வேகம் எல்லாம் கம்மியாயிரும். ஸோ அது வந்து அவரை இரிட்டேட் பண்ணிச்சான் அலெக்சாண்டரை. நல்ல பெரிய முதலாளிகள், பெரிய அச்சீவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரி என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இலான் மஸ்க்லாம் இப்பயும் நிறைய நேரங்கள் பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் ஒன்று கட்டும்போது அது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலனாலும் அங்கேயே ஸ்டே பண்ணாராம். அவர் நினச்சாருன்னா மிகப்பெரிய லக்ஸூரியஸான இடங்கள்ல ஸ்டே பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த அந்த பெயினை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நான் பர்சனலாக ஒரு தடவை பார்த்துருக்கேன். ராம்ராஜ் காட்டன் ஓனர், நான் அவரோட ஒரு ப்ரோக்ராம் ஷூட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ ஒரு 2 days அவரோட ட்ராவல் பண்ணுறேன். அப்போ அவர் ஒரு பாயிண்டில் பார்த்தோன்னா லஞ்ச் டைம், அப்போ எம்ப்ளாயீஸோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அவர் சொல்கிறார், நான் எம்ப்ளாயீஸ் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ நான் எனக்கு லக்ஸூரியஸாக வாழ்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக நான் அந்த அதான் அவர் சொல்ல வர முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கும் நானும் அந்த கஷ்டமான லைஃப் ஸ்டைல் தான் வாழ்கிறேன். அப்போ தான் கூட இருக்கிறோட பெயின் என்னன்னு தெரியும், எனக்கும் அந்த வேகம் அப்போ தான் இருக்கும். அதான விஷயம். ஸோ அவர் சொன்ன விஷயம்னா, நான் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறனால இந்த மாதிரி சாப்பிடல, நான் டெய்லி இந்த மாதிரி தான் எம்ப்ளாயீஸோட தான் சாப்பிடுவேன். அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மீல், ஒரு ஃபேக்ட்ரியில் தான்.
ஸோ அப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இல்லாமல் ரொம்ப அப்படி லைட் பேக்காக இருக்க ஆள் கிடையாது. அவர் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். அவரோட கெரியரை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ அதனால இன்னைக்கு விஜய் வெளியில் வந்து ஆக்டிவாக அவரால் ஒர்க் பண்ண முடியலன்னா அதுக்கு வேற சில சிக்கல்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி அப்புறம் அவருக்கு பொலிட்டிக்ஸில் ஈடுபாடு இல்லைன்றது என்னோட புரிதல். அவர் பொலிட்டிக்ஸை சீரியஸாக பார்க்கல. இப்போ சினிமாவை அவர் சீரியஸாக பார்க்கல, சினிமாவில் ஃபுல் எஃபர்ட் போடுறார். பொலிட்டிக்ஸ் அவர் மெயினான கேமாகவே பார்க்கல. இப்போ அவரோட சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அரசியலுக்கு வராருன்னா விஜயகாந்த் மாதிரி டீல் பண்ணியிருப்பார். விஜயகாந்த் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர், பொலிட்டிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருந்தார். அவர் எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தார். ஆனால் விஜய் அரசியல்னு வரும்போது அதில் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறார். ஆனால் அவர் பிஸியாக தான் இருக்காருன்றது என்னோட பார்வை. அவரோட வேலைகள் பார்த்துட்டு தான் இருப்பார். பட் பொலிட்டிக்ஸுக்கு அவர் பெருசாக டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறார். அது காரணம் என்னன்னா அவருக்கு தெரியுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போயிடலாம், அதை தாண்டி எஃபோர்ட் போட வேண்டாம். அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அது கண்டிப்பாக ஓட் விழும். நண்பர்கள் நிறைய பேர் 15 கிட்ட வரும்ன்றாங்க. எனக்கு என்னவோ 5லேருந்து 10 வரும்னு தோணுது. மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் வராமல் இருக்கிறதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்குது. அவர் ஒரு பொலிட்டிஷியனாகவே இல்லை. கமல் என்றைக்குமே ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தது கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் பேசினப்பவும் அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. இன்றைக்கி ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. அவர் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சினிமாவுக்கு செலவழிச்ச நேரம் தான் அதிகம். பொலிட்டிஷியன் இல்லைன்றீங்க. அவர் வந்து திமுக பிரச்சார காலத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. சீட்டு வேணான்னாரு அவர். ஸோ ஒரு எம்பி சீட்டோட இருக்காரு. இப்போ சீட்டே வேணான்னு. இப்போ என்னன்னா திமுக தன்னுடைய பிரச்சாரத்துக்காக அவரை இறக்கி விட்டுருக்காங்க. குறிப்பாக விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதியிலுமே அவர் பிரச்சாரம் பண்றாரு. பெரம்பூர்லயும் அவர் பிரச்சாரம் பண்றாரு, இன்னொன்று திருச்சி கிழக்குலயும் அவர் கமல் பிரச்சாரம் பண்றாரு. ஸோ என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு, எப்படி பாக்குறீங்க? கமல் பிரச்சார தாக்கம் ஏற்படுத்துமா? ஒரு தாக்கமும் இருக்காது. அவருக்கு ஒரு ஸ்டார், ஒரு நியூஸ் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியும். கமல் போனார்னா நியூஸாக அது மாறும். கமல் வந்தார், ஆமாம், கமல் வந்தார், பேசினார், விஜய்க்கு எப்படி பதிலடி கொடுத்தார், விஜய் பற்றி பேசினார்னா அது ஒரு ஹைலைட் ஆகும். கமல் வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. இவ்வளோதான். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு ஹோல்டுமே கிடையாது. இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி வாக்குகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திமுகவையே போய் ஆதரிக்கிறீங்கன்னா உங்கள் ஓட்டர்ஸ் உங்களை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஓட்ஸ் இல்லைன்றதால தான் உங்களாலேயும் நீ கண்டெஸ்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், எலெக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லை. எலெக்ஷனுக்காக தான் எல்லாருமே ஏங்கி கிடப்பாங்க. எலெக்ஷன் வரும்போது தான் ஒரு கட்சி அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் வரும்போது இல்லை நான் 2 சீட்டை தியாகம் பண்ணுறேன் அப்படின்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னைக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் பேஸ். அவ்வளோதான். உங்களோட ஓட் பேஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இனி ஸ்பேஸே கிடையாது. அதனால ஒரு ஸ்டாரா முன்னாடி இது பண்ணுவாங்கல்ல, திமுகலாம் கேம்பெயின் பண்ணும்போது இந்த சைடு ஒரு 4 ஸ்டார்ஸ் இருப்பாங்க, இந்த சைடு ஒரு 4 செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா திமுக சைடு ஒரு 8 செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஒரு அரசியல்வாதி போனார்னா 10 பேர் வந்து பார்ப்பாங்க. இதே ஒரு சினிமாக்காரரோடு போனீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் தான். விஜய் அதை தாண்டி மிகப்பெரிய ஸ்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய் கமலை விட பெரிய இம்பாக்டை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அது ஜெயிக்கிற அளவுக்குலாம் பிரோஜனமாக இருக்காது. ஒரு மேபி ஒரு 5 to 10% இருக்குன்றது என்னோட பார்வை. சீட்டும் தரல, ஆனால் பிரச்சாரத்துக்கும் இறக்கி விடுறாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே பிரச்சாரத்துக்கும் கிளம்புறாரு. எப்படி பார்ப்பீங்க? நம்ம சக்தி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தானே செயல்பட முடியும். சீட்டு தரல ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறீங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் பார்ட்டி வீழ்ந்திருக்கு, ஆனால் உங்களோட சினிமா கெரியர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த சீட்டுகள் வழியாக தான் லாபம் வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க ராஜ்யசபா, அதுக்காக அது ஒரு லாபம் தான். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போய் பேச முடியாது. பட் இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அரசியல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கிக் பேக்கும் வாங்கல, அதனால வரக்கூடிய லாபம் டைரெக்டாக பொலிட்டிக்கலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. வேற வழியிலையும் வரலாம். ஓகே, இப்போது ஜனநாயகன் படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற செய்தி அந்த தயாரிப்பு நிறுவனமே எச்சரிச்சிருந்தாங்க. யாரும் பார்த்துடக்கூடாது, டவுன்லோட் பண்ணிட்டு கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா அவர்களுடைய முழு கண்ட்ரோலில் தான் இந்த படம் இப்போது முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் இதை எடுத்து பேச மாட்டார். விஜயும் பேசலை தான். அவர் சொல்கிறாரு, அமித்ஷா அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இது முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். பாஜக தான் ஜனநாயகன் பட முடக்கத்துக்கு காரணமா, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
காங்கிரஸுக்கு திமுக கிட்ட ஏதோ சிக்கல் இருக்கு, திமுகவை நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, திமுக கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதை நம்ம செகண்ட் பேசுவோம். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசின விஷயங்கள் அபத்தமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்க அமித்ஷா அவர்கள் மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க ஒரு எம்பி, நீங்களும் சாதாரண ஆள் கிடையாது, அமித்ஷா அவர்களும் சாதாரண ஆள் கிடையாது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும், ஒரு கிரெடிபிளான ஒரு ஆதாரம் ஏதாவது ஒன்று இருக்கணும். இல்லாட்டி உங்க கிரெடிபிலிட்டி மிஸ் ஆயிடும். மக்கள் நீங்க சொன்னதை எப்படி நம்புவாங்க? அடுத்தது சும்மா மாணிக்கம் தாக்கூர் ஒருவர் எதையாவது ஒன்று பேசுவார். இப்போ என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு? அது ஓகே, நீங்க சொல்ற லாஜிக் என்னன்னா, இந்த மாதிரி அந்த படத்தோட அந்த காப்பி வந்து பட தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா சென்சர் போர்டு கிட்ட இருக்கணும். ஸோ சென்சர் போர்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த காப்பி லீக் ஆகுதுன்னா அதுக்கு அமித்ஷாவை நீங்க கனெக்ட் பண்றீங்க. அது எப்படி நீங்க அப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஏன் அந்த படக்குழுவினர் கூட யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணிருக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க தான் லீக் ஆச்சுன்னு? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன ப்ரூஃப் அதுக்கு இருக்கு? இந்த சைட்டோட லீக் ஆயிருக்கலாம். இல்ல, முன்னாடியிலேருந்தே இந்த ஜனநாயகம் படம் முடக்குவதற்கு சென்சார் போர்டு தான் காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் அப்பீல் அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரு அதிகாரத்து உள்ள ஒருத்தரோடு கனெக்ட் பண்ணி அதை சொல்றாரு. இல்ல, இப்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, சென்சார் போர்டு மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப ரிலீஸ்ல ஆயிருக்கு. அப்ப ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கான தேவை என்ன? அப்பவே இப்ப ரிலீஸ் பண்ண விட்டுருக்கலாமே. ஸோ பாஜகவை பொறுத்தளவில் அப்படியே இந்த படத்தை லீக் பண்ணணும்னு நினைச்சா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாமே. எதுக்கு இப்போ பண்ணணும்? எலெக்ஷன்லாம் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாமே மெதுவா. எதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி லீக் பண்ணணும் அந்த படத்தை? அதுல பாஜகவுக்கு என்ன யூஸ் இருக்கு? இந்த படத்தை லீக் பண்ணுவதன் மூலமா பொலிட்டிக்கலா விஜய்க்கு கெயின் இருக்கு, லாபம் இருக்கு. அதனாலதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பாஜக ஸ்டாப் பண்றாங்கன்னு நம்ம இன்டெலெக்சுவல்ஸ்லாம் அப்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கிளிப்ஸ் எல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ணும்? அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே. ஸோ லாஜிக் என்னன்னா, விஜயை டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு நடிகரோட படத்தை லீக் பண்ணியாச்சுன்னா அவரோட ஃபிலிம் கரியர் பாதிக்கப்படும். அதானே இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாமே. அப்ப விஜயும் நீங்க டேமேஜ் பண்ணிடலாம், விஜய்க்கு மைலேஜும் நீங்க கொடுக்க வேண்டாம். ஓகே, ஒன்று ஜனநாயகன் படத்தை அமித்ஷா முடக்கி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த படத்தை அவர் லீக் பண்ணியிருக்க கூடாது. இது ரெண்டுத்துல ஏன்னா ஒன்று தான் நடந்திருக்கும். இந்த படத்தை முடக்கணுன்றது அவங்க ஏமா இருந்தா ஏன் ரிலீஸ் பண்ணணும்? எப்படி அவங்க லீக் பண்ணணும்? இந்த படத்தை எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். முழு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? லீக் ஆயிடுச்சு. அப்ப எதுக்கு இதை பண்ணணும்? ஒரு சைடுல படத்தையும் முடக்கிட்டு இன்னொரு சைடுல அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? நீங்க படத்தை நார்மலா ரிலீஸ் பண்ணா கூட காசு கொடுத்து பாக்குறது கம்மியா தான் பார்ப்பாங்க. நீங்க ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணி எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்ப இன்னும் கிரேட்டரான ரீச் கிடைக்கும். அதுக்கு அதை எதுக்கு பண்ணணும்? ஸோ அதனால இதுல ஒண்ணு லாஜிக் இல்லை. ரெண்டாவது, ஒரு எம்பி இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு எம்பி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த விஷயத்த பேசக்கூடாது. உங்களோட கிரெடிபிலிட்டி மிஸ் ஆகுது. அது எல்லாத்தையும் தாண்டி இதை பேச வேண்டிய தேவை ஏன் மாணிக்கம் தாக்கூருக்கு வருது? விஜய் பேச மாட்டாருன்றீங்கல்ல, நீங்க எதுக்கு பேசுறீங்க? அதை உங்களுக்கு ஒரு இப்ப ஒவ்வொரு வருஷமும் நிறைய படம் லீக் ஆகுது. எல்லா படத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன? இத்தனைக்கும் டிவிக்கே உங்க கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, திமுகவுக்கு எதிராக பேசிதான் டிவிக்கு அரசியல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு சப்போர்ட்டா நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசணும்? அமித்ஷாவோட விஜய்க்காக சண்டைக்கு போறீங்க. நீங்க விஜய் சண்டை போட மாட்டாராம், விஜய் குவைட்டா தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரா? நீங்க எதுக்கு இதை பண்ணணும்? அப்ப ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு நெருடல் ஏற்படுத்தணுன்றதான் உங்க எண்ணமா இருக்கு. திமுகவை சீண்டி பார்க்கணுன்றது உங்க எண்ணமா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி சில நாட்களுக்கு முன்னாடி டிவியில பேசுறாரு. பேசும்போது அவரும் பார்த்தோம்னா விஜய்க்கு 18% ஓட்டு என்னமோ இருக்குன்னு சொல்றாரு. விஜய்க்கு இன்னும் நல்ல கணிசமான ஓட் ஷேர் இருக்குன்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க முன்னாடி பேசுனீங்க, ஓகே, சீட்டு உங்களுக்கு கொடுக்கல, அப்ப சீட்டு வாங்கணும், திமுக மேல அழுத்தம் போடணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைச்சாச்சு, 28 சீட் கிடைச்சிருச்சு, ஒரு எம்பி சீட்டும் கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு பிரச்சனை. இப்ப திரும்ப எதுக்கு 18% விஜய்க்கு இருக்குன்னு பேசணும்? 18% அது அதிகமான ஓட் ஷேர் இருக்குன்னு ஏதோ பேசுறாரு அவர். டிவிகேவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நீ எதுக்கு பேசணும்? இப்போ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்க, வேற என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கேளுங்க, எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு போயிட வேண்டியதானே. இப்போ ஒரு விஷயம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்னார் உண்மையான காங்கிரஸ்காரங்க என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த உண்மையான காங்கிரஸ்காரங்க ஒரே ஒரு குருக்கள் வராரு வழிவிடுங்கன்ற மாதிரி இவர் மட்டும் உண்மையான காங்கிரஸ்காரங்க என் கூட தான் இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இப்போ பத்திரிகையாளர் கேட்கிறார் பிரவீன் சக்கரவர்த்திட்ட, நீங்க சந்திச்சேன்னு சொன்னீங்களே விஜய, அதை மேலிடத்தோட ஒப்புதலோட தான் பண்ணீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார்.
அதுக்கு ஏறக்குறைய ஆமான்ற தொடியில் அவரும் பதில் சொல்றாரு. அப்போ உண்மையான காங்கிரஸ் இப்போ 2 பேர் இருக்காங்களா? மேல ஒரு உண்மையான காங்கிரஸ் இருக்கு, ராகுல் காந்தி அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அப்படியே கீழே. ஸோ இந்த உண்மையான காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூரா. மாணிக்கம் தாக்கூர். அப்போ 3 பேர், ரைட். 3 லேயர் இருக்கு. ஸோ இந்த 3 லேயருமே எனக்கு உண்மையான காங்கிரஸா படுதுன்னு விஜய் சொல்றாரு. மேபி இவங்க எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுன்னா இவங்க தாங்க காங்கிரஸ். இவங்களை தாண்டி வேற என்ன காங்கிரஸ் இருக்க முடியும்? இவங்க தான் டிஎம்கேட கூட்டணி வச்சிருக்காங்க. இருக்கிறதே 3 பேர் தானே அப்படின்றீங்களா? இவங்க தான் டிஎம்கேட கூட்டணி வச்சிருக்காங்க. ராகுல் தான் அதை பண்றாரு. ஸோ அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி இந்த இடத்துல கிளியரா அவரு ஹிண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, நான் மேலிடத்தோட அப்ரூவலோட தான் அதை பண்ணேன். காங்கிரஸ் பார்ட்டி டிசிப்ளின்டான ஒரு பார்ட்டி, மேலிடத்தோட அப்ரூவலோட தான் அதை பண்ணுன்றத மறைமுகமா அவரு சொல்றாரு. அது போக திமுக தாவேக்காவுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு. அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு. உங்க எதிரி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாலின் சொல்லுவாரா? ஸ்டாலின் சொல்லுவாரா அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, தாவேக்கா ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லுவாரா? நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசுவார். நீங்க ஏன் அந்த விஷயத்த பண்றீங்க? இப்ப பார்த்தா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி விஜயோட பிரச்சனைக்காக நிக்கிறாரு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு எம்பி, அவரும் ஒரு அரசியல்வாதி. அடுத்த தடவை ஜெயிக்கணும், சீட்டு வாங்கணும் என்ற எல்லா கணக்கும் அவர்கிட்ட இருக்கும். திமுகவை பகைச்சிக்கிட்டு அடுத்த தடவை நம்ம ஜெயிக்க முடியுமா, சீட்டு வாங்க முடியுமா அப்படின்ற யோசனை அவருக்குள்ள இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேச மாட்டார், திமுகவை சீண்ட மாட்டார், திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ள மாட்டார். மேபி அவருக்கு அடுத்த எலெக்ஷன்ல திமுகவுடைய தேவை நமக்கு இல்லை அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு தான் அதை பண்றாரு அவரு. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா 2-3 கோஷ்டிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு கோஷ்டியோட நலனும் ஒவ்வொரு தலைமையை சார்ந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு 3 கோஷ்டி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 3 பவர் சென்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பவர் சென்டர்லையும் நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த பவர் சென்டரில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு இந்த தலைவரை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். இன்னொரு கோஷ்டியில் இருக்கக்கூடிய லீடருக்கு இன்னொரு தலைவரை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். நான் அப்படிதான் பார்க்குறேன். காங்கிரஸ் பார்ட்டியில் திமுக அணி இருக்கு. ஸோ அந்த லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணுன்றது அவங்களோட எண்ணமா இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியில ப்ரோ காங்கிரஸ் கோஷ்டி இருக்கும்ல, ப்ரோ ராகுல் கோஷ்டி இருக்கும்ல. இவங்களை பார்க்கும்போது இவங்க டைரக்டா கண்டிப்பா திமுகவை கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றாங்க. அதை செஞ்சுட்டும் அவங்களால ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ண முடியுதுன்னா காங்கிரஸ் பார்ட்டி தலைமை அதை அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம். காங்கிரஸ் பார்ட்டி தலைமைக்கு திமுக கிட்ட சிக்கல் இருக்கு. இதுல ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் இல்லை. ராகுல் காந்தி இதுவரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் பண்ணல. பாண்டிச்சேரியில ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண அதே நாள் பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்றாரு. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கல, மேடையை அவங்க ஷேர் பண்ணல. ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாளுக்கு ட்வீட் போடும் போதும் டியர் பிரதர் அந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லும் போதும் டியர் பிரதர்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஏதோ ஒரு கேரளா எலெக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. ஆமா, ஃப்ரீயா பண்ணலாம், இங்க பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணல. கேட்டா ஃபியூச்சர்ல பண்ணுவாங்கலாம் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க என்னையும் உங்களையும் பேச விட்டுறக்கூடாது இல்ல, இங்க இருக்கிற மீடியாவெல்லாம் பேச விட்டுறக்கூடாது இல்ல. ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ஃப்ரெண்ட்லி விஷயம் இருந்ததுன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, அவங்க சேர்ந்திருப்பாங்க. ஸோ இப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ராகுல் காந்தி கண்டிப்பா அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்துறார். அதே மாதிரிதான் கீழே இருக்கவங்களும் பண்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அதே இதுதான் பண்றாரு. கீழே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் அதே மாதிரி திமுகவை சீண்டி பார்க்கிறார். அப்ப காங்கிரஸுக்கு திமுக கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே பேசினதுதான், திமுக மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நியாயமான ஒரு விஷயம். இதுக்கு நான் காங்கிரஸ் பார்ட்டியை குரலாம் சொல்ல மாட்டேன். இது அரசியல். காங்கிரஸ் பார்ட்டி நினைச்சாங்கன்னா அழுத்தம் போடலாம். அவங்களுக்கு அழுத்தம் போட வேண்டிய தேவை இருக்கு. திமுக மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, திமுக பாஜக கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா குறைச்சலை கொடுக்கலாம். திமுக அதை டீல் பண்ணிட்டோம். நீங்க தான் பெரிய கட்சி இல்லை, அப்ப காங்கிரஸ் பார்ட்டி நீங்க தான் டீல் பண்ணணும். காங்கிரஸ் பார்ட்டி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.